நேயர்களுக்கு வணக்கம். கரூருக்கு ஓடோடி போன முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கோ வேங்கை வயலுக்கோ செல்லாதது ஏன்? அப்போதெல்லாம் ஸ்டாலின் செய்தது அரசியல் இல்லாம அவியலா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கண்ணாடிய பார்த்திருக்கலாம். அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியது என எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக சாடியிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில கச்சத்தீவை பற்றி பேச முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக கூட்டணியில 39 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல பேசாம இப்போ நீலி கண்ணீர் வடிக்கும் ஸ்டாலின் நாடகத்தெல்லாம் மக்கள் நம்ப தயாராவே இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கச்சத்தீவை தார வார்த்ததே ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி தான். அன்னைக்கு மத்தியில் ஆட்சியில இருந்தது இன்னைக்கு திமுக கைகோர்த்து நிற்கும் காங்கிரஸ் கட்சி தான். கச்சத்தீவை பற்றி சண்டை போட வேண்டும் அப்படின்னா உங்க கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு விமர்சித்திருக்காரு. கரூர் கோர சம்பவத்தின் போது அவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஏன் அப்போது அங்கே செல்லவில்லை, இது அரசியல் தானே அப்படின்னு வீரவேசமாக பேசும் பொம்மை முதல்வருக்கு கரூருக்கு ஓடோடு சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லல, வேங்கை வயலுக்கு ஏன் செல்லல, ஏர்ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கு ஏன் செல்லல, அப்போது நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஆட்சி நிர்வாகத்தில் ஃபெயிலியர், நிதி நிர்வாகத்தில் ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கை காப்பதுல ஃபெயிலியர், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல ஃபெயிலியர், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுல ஃபெயிலியர், விலைவாசியை கட்டுப்படுத்துறதுல ஃபெயிலியர் அப்படின்னு மக்களை நாள்தோறும் வாட்டி வதைக்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்றதே திமுக கூட்டணியின் கொள்கைக்கான அடிப்படை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உங்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதால் தமிழக மக்களின் நலனும் மாணவர்களின் எதிர்காலமும் பெண்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்பதே அதிமுக கூட்டணிக்கான பொது காரணம் அப்படின்னும் இதைவிட ஒரு வலுவான மக்கள் நலன் சார்ந்த அடிப்படை காரணம் தேவையா என்ன அப்படின்னும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டு இருக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் மாதிரி இல்லாம கூட்டத்திற்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு என்றுதான் மக்களோடு நான் இருக்கிறேன் என்பதை ஸ்டாலினே ஒப்புக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் ஆட்சியின் தவறுகளை சொன்னா, பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டி காட்டினா, அவர்கள் அரசியல் செய்யும் அவலத்தை தோலுரித்தால் அது ஸ்டாலின் கண்ணுக்கு கூட்டணி கணக்காக தெரிகிறது என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்யறது? சரி, பயப்படுறீங்க இருக்கட்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு.